அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம தாம்பரத்தில் உள்ள மஸ்ஜித். தாம்பரம் நம்ம மார்க்கெட்டில், தாம்பரம் வெஸ்ட் மார்க்கெட்டில் உள்ள மஸ்ஜித் அது. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பைபாஸ் கிட்ட முடிச்சூர் போகிற வழியில் இந்த பைபாஸ் சிக்னல் வரும். இது பழைய பைபாஸ், அது பக்கத்தில் உள்ள மஸ்ஜித். இன்ஷா அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். இனிய ரம்ஜான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக பழைய பெருங்குளத்தூர்கிட்ட இருக்குது. நம்ம பத்மாவதி கல்யாண மண்டபம் இருக்குது பழைய பெருங்குளத்தூர்கிட்ட. அதில் வந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளார வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் நகராட்சி இருக்குது. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பினீங்கன்னா இந்த மஸ்ஜித் வந்துடலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் தரட்டும் எல்லாருக்குமே. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் உள்ளார இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த மஸ்ஜித். ஆக்சுவலி இங்கே ட்ரைனிங்க்கு வர எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வந்துட்டு ரம்ஜான் நோன்பு அப்போது இங்கே தான் வருவாங்க எல்லாருமே. ஃப்ரைடேஸ்லேயும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க. இதுதான் அந்த மாஸ்க்கு. ஆக்சுவலி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ஒரு மாஸ்க் இருக்குது, பட் அங்கே மொபைல் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் போய் எடுக்கல. இதுதான் மாஸ்க்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எம்சிசி காலேஜிலேருந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் மசூதி தெரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரு பேர். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ரங்கநாதபுரத்தில் இருக்குது. ரங்கநாதபுரம் எங்கேன்னு கேட்டால் தாம்பரத்துலேருந்து தாம்பரம் வெஸ்ட்டில் இருக்குது. ப்ளூக்குள்ளே நேராக வந்தோம்னா ஆப்போசிட் சைடு இந்த பிரியாணி கடை ஈஸி பிரியாணி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடு ரங்கநாதபுரம். எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் எல்லாம் தரட்டும். சுப்ஹானல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது இது வந்து ரங்கநாதபுரம் மஸ்ஜித்து. இப்போது ரங்கநாதபுரமே வந்து 3 மஸ்ஜித் இருக்குது. இப்போ முதல்ல பார்த்த ஒரு மஸ்ஜித்து, அதுக்கப்புறம் இது செகண்ட் மஸ்ஜித்து. இது பக்கத்துலேயே தான் ஒரு கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயில் வந்து அந்த சைடில் வந்தால் இந்த ஒரு மஸ்ஜித் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். எல்லாருக்கும் எல்லாம் நல்ல இது செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவும் ரங்கநாதபுரத்தில் இருக்க 3ஆவது மஸ்ஜித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பரம் வெஸ்ட்டு கிட்ட இருக்குது. இது பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் பங்க் ஆப்போசிட். எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் இங்கே ரம்ஜானில் எல்லாருக்குமே தரட்டும். சுப்ஹானல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் வந்துட்டு ஈஸ்ட் தாம்பரம். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் ரோடு கிட்ட இந்த மஸ்ஜித் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இது வந்துட்டு கேம்ப் ரோட் ஜங்ஷன் கிட்ட இந்த மஸ்ஜித் இருக்கும். எல்லா பர்கத்தையும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் லெஃப்ட் கட் ஆகும். அங்கே இருக்க இந்த மஸ்ஜித் அது. எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுப்ஹானல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் வந்துட்டு நம்ம கரெக்டாக செம்பாக்கம் பார்க் கிட்ட இருக்குது. எல்லா பர்கத்தையும் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவும் மஸ்ஜித் தான். இந்த மஸ்ஜித் கட்ட போகிறாங்க. இது நம்ம செம்பாக்கம் பார்க்கு கிட்ட பக்கத்தில் இருக்குது, டெலஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித்தும் நல்ல மேலே வந்துட்டு எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். சுப்ஹானல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தோன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்ட்டு கேம்ப் ரோட், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரதிய காலேஜுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ரோடு போகும். கோழிப்பண்ணை ஷாப்பிங்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்க இந்த மஸ்ஜித்.
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத் காலேஜுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. கரெக்டாக வந்துட்டு இருந்தோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் வந்துட்டு நம்ம பாரத் காலேஜ் ஆப்போசிட் சைடில் ரோடு போகுது, டுவர்ட்ஸ் ரைட் சைடில் அந்த இடத்துல இருக்கிற மஸ்ஜித்து. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம மப்பேட் மஸ்ஜித். இது எப்படின்னு கேட்டால் மப்பேட் ஜங்ஷன் வந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா நம்ம இந்த மஸ்ஜித்துக்கு வரலாம். சுபான் அல்லாஹ் ஆமீன். அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் இந்த ரம்ஜான் அப்போ கொடுக்கட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். ட்ரிப்ளிகேட் பெரிய மஸ்ஜித். அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 6வது நாள் மஸ்ஜித். பிறை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹீம். ட்ரிப்ளிகேட் பெரிய மஸ்ஜித். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தோம்னா நம்ம நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட் டர்ன் பண்ணால் இந்த மஸ்ஜித் இருக்குது. அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாமே எல்லாருக்கும் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, தாம்பரம் ஈஸ்ட்டு கிட்ட. ஓகேயா, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தாம்பரம் ஈஸ்ட்டு எம்சிசி காலேஜ் ஆப்போசிட் சைட் ரோட்டில் பூண்டி பஜார் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த மஸ்ஜித் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாம் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் பார்த்தோம்னா குரோம்பேட் கிட்டே இருக்குது, குரோம்பேட் சரவணா ஸ்டோர் கிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் எங்கன்னு கேட்டால் இந்த குரோம்பேட் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா லெஃப்ட்டில் பான்ஸ் கம்பெனிக்கு லெஃப்ட்டில் கட் ஆகுது ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது, கார் ஷோரூம். அது பக்கத்தில் இருக்க மஸ்ஜித். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் வந்துட்டு இப்போது நம்ம வந்தோம் இல்லையா குரோம்பேட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே திருநீர்மலை போகிற வழி இருக்குது, திருநீர்மலை போகிற ரோடு அது. அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பான்ஸ் கம்பெனிக்கு ஆப்போசிட்டு இந்த இடம் பேர் வந்து சரஸ்வதிபுரம் இந்த மஸ்ஜித். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் எங்கன்னு கேட்டால் நம்ம பல்லாவரம் கிட்டே இருக்குது. நம்ம ட்ரிப்ளிகேல எப்படி பெரிய மஸ்ஜித் இருக்கோ அது மாதிரி இந்த ஏரியாவில் பல்லாவரத்தில் இருக்கிற பெரிய மஸ்ஜித். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தும் தரட்டும் எல்லாருக்கும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா பெரிய பள்ளிவாசல் காமிச்சோம் இல்லையா, அதே ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த பள்ளிவாசல். ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பள்ளிவாசல் பார்த்தோன்னா பல்லாவரத்தில் 1, 100, 2 இது 3வது பள்ளிவாசல். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதே நம்ம பல்லாவரத்தில் தான் பார்த்தோம். 100 பார்த்தோம், 1, 2, 3 இது 4வது மஸ்ஜித்து. இது அதே ஆப்போசிட் சைடில் இருக்குது, அந்த 100 பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மஸ்ஜித் அது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரலாம். சுபான் அல்லாஹ் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் போகிற வழியில் இருக்குதுங்க. குன்றத்தூர் பிரிட்ஜு இருக்குது, இந்த பழைய பிரிட்ஜு வருது, அந்த பிரிட்ஜுக்குள்ளே கீழே இறங்கி வந்தால் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இந்த மஸ்ஜித்துக்கு நம்ம வந்துடலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா பர்க்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ் ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஸ்ஜித் நம்ம எருமையூர் அப்படின்ற ஊருக்கிட்ட இருக்குது, கிஷ்கிந்தா கிட்ட. மஸ்ஜித் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கும். சுபான் அல்லாஹ், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசல் வந்துட்டு நம்ம எருமையூர் அப்படின்னு ஊர் இருக்குது, கிஷ்கிந்தா தாண்டி அங்கே உள்ள பள்ளிவாசல். இன்ஷா அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டும். சுபான் அல்லாஹ், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்மளோட 30வது மஸ்ஜித். இது வந்து சோமங்கலத்தில் இருக்குது, தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லா பர்கத்தையும் தரட்டும். சுபான் அல்லாஹ், ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக தான் 30 நாள் ரம்ஜான் நோன்பு 30 மஸ்ஜித் போகணும்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி அல்லாஹ்.